நீங்கள் நாய்களை நேசிப்பவரோ, அஞ்சுபவரோ, தவிர்ப்பவரோ அல்லது வெறுப்பவரோ என யாராகவும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த பூமியில் மனிதனால் முதலில் வளர்ப்பு பிராணியாக்கப்பட்ட காட்டு விலங்காய் இருந்த நாய்களின் பயணம் பற்றி நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இதுவே நாய்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மனிதனை நேசித்தும் பாதுகாத்தும் அண்டியும் வாழும் இந்த விலங்கின் தன்மைகளை அறிந்து கொள்ளலாம். நாய்கள் குறித்து அறிந்து கொள்வது உங்களை பாதுகாத்து கொள்ளவும் உங்கள் பிள்ளைகளுக்கு நாய்கள் பற்றிய தெளிவை உண்டாக்கவும் உதவும். இந்த கதை வெறும் கதையல்ல, இது ஆதிகால மனிதனோடு பயணம் செய்த நாய்களின் வரலாறு. இது வரலாற்று கதை மட்டுமல்ல, மனித வாழ்வில் மனித உழைப்பில் பங்களித்த நாய்கள் இன்று லட்சக்கணக்கில் தெருநாய்களாகி போன கதை. ஏன் சில நாய்கள் மட்டுமே நம்மை துரத்துகின்றன? ஏன் சில நாய்கள் சிலரை மட்டுமே துரத்துகின்றன? மனித நாய் மோதல்கள் என்பவற்றை எப்படி தவிர்ப்பது போன்ற பலவும் இந்த கதையில் இடம்பெறுகிறது. தெருவில் விடப்பட்டாலும் அன்பு செலுத்தும் அடிப்படை பண்பிலிருந்த நாய்கள் பெரும்பாலும் விலகுவதில்லை. இன்று நிலவும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு சரி செய்வதன் மூலம் நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தலாம். இந்த இணக்கமான சூழலை ஏற்படுத்துவது ஆறறிவு படைத்த மனிதனின் கடமை. இந்த கதைக்கான இணைப்பை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.